தண்ணி பணத்துக்கு சமமா? இதுதான் டாபிக். தண்ணி பணத்துக்கு சமமா? ஆமாம், பச்சை தண்ணி பணத்துக்கு ஈக்குவலாக சமம். நான் சத்யசீலன், வணக்கம். ஓகே, இந்த டாப்பிக்கில் நான் முக்கியமான பண ரெமெடியை பற்றி தான் பேச போகிறேன். ஒன்றாவது, உங்களோட வீட்டில் எப்போதோ குடிக்கிற தண்ணி நிறைஞ்சே இருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் பணம் பெருக ஆரம்பிக்கும். ஸ்டெப் 1, வீட்டுக்குள்ளே பூந்தோனிய ஒரு வாளியில் தண்ணி எப்போதும் நிறைஞ்சிருக்கணும். வெளியில் வாசப்படிக்கிட்ட. ஏன்? ஒன்று காலு கழுவ, கெட்டது வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க. ஸோ வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாளியில் தண்ணி கண்டிப்பாக நிறைஞ்சி இருக்கணும். ஒன்றாவது. ஓகே, முடிஞ்ச அந்த வாளி கலர் எல்லோ கலர், மஞ்சள் கலர், கருப்பு கலர், சிகப்பு கலர், பச்சை கலர் பெஸ்ட்டு. நீல கலர் இருந்தால் தவிர்த்துருங்க. ஓகேயா? நீலம் பேசிக்கலி பார்க்க போனால் ராகுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ நீல கலர் முடிஞ்ச கொஞ்சம் தவிர்த்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய சுபட்சங்கள் தெரியும். இரண்டாவது, நம்மளோட வீட்டில் எப்போதும் இந்த டைனிங் டேபிள் சொல்லுவோம், இல்லை ரெஸ்டிங் ஏரியான்னு சொல்லுவோம், இல்லை ஹால்னு சொல்லுவோம். அங்கே எப்போதும் தண்ணி நிறைஞ்சு இருக்கணும். ஒன்று ஜாரில் இல்லாட்டி கூப்பர் ஜாரில் தண்ணி நிறைஞ்சிருக்கணும். ஏன் கூப்பரை பற்றி பேசுகிறீங்க? கூப்பருக்கு ஈர்ப்பு சக்தி கூட இருக்குது. கூப்பரில் வெல்த் ரொம்ப பெருகும். கூப்பரில் தண்ணி குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? கூப்பரில் தண்ணி குடித்தா கூப்பர் தட்டு இல்லை கூப்பர் கோலை இல்லை கூப்பர் ஜாரு, நம்மளாம் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பேன். நான் கூப்பர் ஜார் வச்சுருப்பேன், என்னோடய ஹாலில் வச்சுருப்பேன், என்னோட டைனிங் இடத்துல வச்சுருப்பேன். அதில் நம்ம தண்ணி அணந்தும் போது நம்மளுக்கு ஆரோக்கியம் பெருகும், வெல்த்தும் பெருகும். ஓகேயா? மூணாவது, எப்போதும் வீட்டில் தண்ணி லீக்கிங் ஆகக்கூடாது. அதாவது சொட்டு சொட்டு சொட்டுன்னு தண்ணி ஊற்றலாம் இருக்கவே கூடாது. பணம் உங்கள் கையில் அறவே தங்காது, வெளியாகிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பணப்பிரச்சனை வரும், கடன்காரவங்க தேடுவாங்க, இல்லை நம்ம கடத்தில் போய் விழுவோம், இல்லை யாராச்சும் நம்மளை பணம் கேட்க பார்ப்பாங்க. ஸோ வீட்டில் இந்த தண்ணி லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துங்க. தண்ணி லீக்கேஜ்னு சொல்லுது பைப்பில் அந்த டொக்கு டொக்குன்னு உருடுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த மாதிரி இருக்கும், இல்லை பாத்ரூமில் இந்த மாதிரி இருக்கும். இந்த தண்ணியும் இந்த மாதிரி லீக்கேஜ் இருக்கக்கூடாது. அதை மாதிரி பாருங்கள். அடுத்தது, வீட்டில் நிறையா பேர் வாஸ்து படி பார்த்து வாட்டர் ஃபவுண்டன் ஒன்று வச்சுருப்பீங்க. வாஸ்து படி பார்த்து வாட்டர் ஃபவுண்டன் ஒன்று வச்சுருப்பீங்க. இப்போ என் வீட்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது, உள்ள பெருசு வச்சுருக்கேன். வாட்டர் ஃபவுண்டன் அந்த தண்ணி ஃப்ளோ பண்ணுதில்ல, கீழே ஊற்றுதில்ல, அப்படியே ஊற்றி ஃப்ளோவிங் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, அது வீட்டுக்குள்ளே ஃபேஸிங் பண்ணணும். அந்த தண்ணி ஊற்றுறது ஃப்ளோவிங் வீட்டுக்குள்ளே ஃபேஸிங் பண்ணணும். அந்த தண்ணி ஊற்றுறது வீட்டு வெளியே ஃபேஸிங் பண்ணவே கூடாது. நிறையா பேர் தவறாக செய்கிறாங்க. ஓகே, அப்படி நீங்கள் அதே வாட்டர் ஃபவுண்டன் வீட்டு வெளியே வச்சுருந்தாலும் அந்த தண்ணி ஊற்றுதில்ல, அது வீட்டு வாசப்படிக்குள்ளே போகிற மாதிரி தான் டைரக்ஷனில் வைக்கணும். அது ஒன்று. அடுத்தது, இப்போ இந்த வாட்டர் ஃபவுண்டன் யார் யார் வச்சுருக்கீங்களோ அது டைரக்ஷன் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்த்து இல்லாட்டி நார்த் ஈஸ்ட். இந்த இதான் ரெண்டு பெஸ்ட் டைரக்ஷன். இல்லாட்டி சவுத் ஈஸ்டில் வைக்கலாம். நார்த் ஈஸ்ட் இல்லாட்டி சவுத் ஈஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் அந்த மணி மேக்னெட். அதாவது பணம் வீட்டில் தங்கணும், பணம் பெருகணும், நம்மளுக்கு பணம் கஷ்டம் வரக்கூடாதுன்னா வீட்டில் தண்ணி, குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், இல்லை கால் கழுவுற தண்ணியாக இருக்கட்டும், இல்லை தண்ணியாக இருக்கட்டும். தண்ணின்னு நான் சொல்லும் போது அந்த குடிக்கிற மாபோ தண்ணி இல்லைங்க, நான் சொல்கிறது தண்ணி. இயற்கையில் பார்த்தீங்களா தண்ணி நிறையா இருக்கு. நான் சொல்கிறது தண்ணி, குடிக்கிற தண்ணி. சில பேர் வேறு ஏதாவது தண்ணி நினச்சிக்கிட்டு வீடு பூரா தண்ணியை வச்சுருக்க போகிறீங்க மாறு மாதிரி. ஓகே, ஸோ வீட்டில் தண்ணி நிறைஞ்சிருந்தால் உங்களுக்கு பணம் பெருக ஆரம்பிக்கும். அடுத்தது, மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே குடி ஏறணும். எனக்கு வீடு ஃபுல்லாக பணம் வைப்ரேஷன் வரணும், வீடு ஃபுல்லாக எனக்கு நிம்மதியாக இருக்கணும், வீடில் எனக்கு சந்தோஷம் பெருகணும்னா உங்களுக்கு பணம் பெருகணும், வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வரணும், உங்கள் வீடு பூரா சந்தோஷமாக இருக்கணும், வீடு பூரா நிம்மதியாக இருக்கணும்னா யார் ஆரணும் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர்னு வாங்கி பாய்க்கலையோ இதை வாங்கி பாய்ங்க. ஓகே, இதில் 18 நன்மைகள் இருக்குது. நம்பர் 1, வீடு எப்போதும் அமைதியாக சுயிட்சமாக இருக்கும். நம்பர் 2, வீட்டில் எந்த தீய சக்தி இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியாயிரும். நம்பர் 3, பணம் பெருக ஆரம்பிக்கும். நம்பர் 4, வீட்டில் சந்தோஷம் பெருகும். நம்பர் 5,
வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஓகே. நம்பர் 6, படிப்பு ஃபோக்கஸ் நிறையா பண்ணுவீங்க கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது. நம்பர் 7, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் இன்னும் பெருக ஆரம்பிக்கும். புது புது ஐடியா க்ரியேட்டிவாக பண்ணுவீங்க. ஸோ இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்கும் போது உங்களுக்கு இங்கே 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. இங்கே நான் எழுதியிருப்பேன். ஓகே. இந்த கிறிஸ்டல் வாட்டர் பார்க்க போனால் பாடி ஸ்ப்ரே அடிக்கிற கிறிஸ்டல் வாட்டர். இது வந்து பாடியிலையும் ஸ்ப்ரே அடிக்கலாம், வீட்டுக்கும் ஸ்ப்ரே அடிக்கலாம், உங்கள் வியாபார இடத்துக்கும் ஸ்ப்ரே அடிக்கலாம், உங்கள் காடிலையும் ஸ்ப்ரே அடிக்கலாம். இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க, ஒரு ஆளை போய் பார்க்க போகிறீங்க, ஒரு பேங்க் லோன் இல்லாட்டி ஒரு புது புது ஐடியா ஷேர் பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்க, தாராளமாக ஸ்ப்ரே அடிச்சுட்டு போங்க. இல்லை நான் அங்கே போயிட்டு அது வாங்க போகிறேன், 4 டிஜிட்டு அடிக்குமா, தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிர்ஷ்டம் அன்னைக்குன்னு உங்களுக்கு இருந்தால், அன்னைக்கு அந்த குளிகை நேரம் நல்லா இருந்து அந்த நாள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது யாராலையும் தடுக்க கூட முடியாது. ஸோ யாரும் ஒன்றும் கிறிஸ்டல் வாட்டர் வாங்கலையோ கிறிஸ்டல் வாட்டர் வாங்கிடுங்க. கிறிஸ்டல் வாட்டர் வாங்கினோன்னே இந்த மாதிரி குட்டி ஸ்ப்ரே பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டெய்லி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க லாங் ட்ரைவ் போவாங்களே, இப்போ இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வேலை செய்கிறவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. டயர்டே வராது. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இது ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். யார் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதோட பெனிஃபிட்டு சத்தியமாக உங்களுக்கு தெரியும். 1070 டெஸ்டிமோனியல் மலேசியா, சிங்கப்பூர் நாங்கள் தாண்டியிருக்கோம். 10,000 பேர் மேலே மக்கள் பாய்ச்சிருக்காங்க. 20 வெண்டர்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு மலேசியாவும் சிங்கப்பூரும் சப்ளை பண்ண. உங்களுக்கு ஏதாச்சும் கிறிஸ்டல் வாட்டரில் கேள்விகள் இருந்தால் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். காசு 12 291 2273, காசு 16 291 2273. மறுபடி சொல்கிறேன், தவறாக சொல்லிட்டேன். காசோ 16 291 2273. இதான் என்னோட தொலைபேசி நம்பர். நீங்கள் என்னோட அந்த டிக்டாக் பேஜில் போனால் கூட நான் அங்கே விற்கிறேன் கிறிஸ்டல் வாட்டர். அங்கே நான் விற்கிறேன். யார் ஒன்று என்னை ஃபாலோ பண்ணலையும் போதும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அங்கே நான் ஆயிரக்கணக்கில் வீடியோஸ் நிறையா கொடுத்துருக்கேன், பெனிஃபிட் ஆனது. அப்படி நீங்கள் டிக்டாக்ல வாங்க போகிறீங்கன்னா என்னோடய பேஜில் வாங்கலாம். ஆனால் இப்போ நான் லீவில் இருக்கேன். 19/9/24 24/9/24 வரைக்கும் நான் லீவில் இருக்கேன். 25ஆம் தேதியோடு தான் என்னோடய டிக்டாக் ஷாப் திருப்பி ஓப்பன் பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். என்னை தவிர்த்து என்னோடய வெண்டர்ஸ் கூட இந்த டிக்டாக்லேருந்து நிறைய பேர் இந்த என்னோடய கிறிஸ்டல் வாட்டரை விற்கிறாங்க, என்னோடய சப்ளையர்ஸ் விற்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்டையும் தாராளமாக வாங்கலாம். என்னோடய ஷாப் வந்து ஒரு 5 நாளுக்கு சாத்தி இருக்குது. ஏன்னா நான் லீவில் இருக்கேன். 24ஆம் தேதி தான் நான் திருப்பி கேலுக்கு வருவேன். என்னோடய பிஸ்னஸ் நான் ஆன் பண்ணுவேன் திருப்பி. ஸோ இப்போ நான் லீவில் இருக்கிறதுனால தான் மாதிரி வீடியோ செஞ்சுக்கிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மெடிடேஷனில் இருக்கேன். ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு இந்த லக்கி மொபைல் நம்பரில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால், ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தால், இந்த மாதிரி தீய சக்தி அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி கோஸ், இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் கன்சல்டேஷன் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துடுவாங்க. ஏன்னா நான் நார்மலாக வந்து வாக்கின் அலோவ் பண்ண மாட்டேன். அப்பாயின்மெண்ட் பண்ணால் மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நான் வாஸ்து பார்க்குறேன், ட்ராவல் பண்ணுவேன், ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். நான் அங்கங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்மளோட ஜாப்பே அதுதான். நன்றி, வணக்கம், நமச்சிவாய. இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.